ஒரு நர்ஸ். அவங்க அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தேன். அவங்க காய்ச்சல் அடிக்கிற ஒருத்தவர்களுக்கு தெர்மாமீட்டர் எடுத்து காய்ச்சல் இருக்கான்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சு. உடனே ஒரு கவர்ல இருந்து ஒரு மாத்திரை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் காய்ச்சல் இருக்கான்னு பார்த்தாங்க. இப்போ அவங்களுக்கு காய்ச்சல் இல்லை. காய்ச்சல் இருந்தவங்களுக்கு எப்படி காய்ச்சல் இல்லாமல் சரியாச்சு? எங்கள் அம்மாவில் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் செய்ய முடியுது அப்படின்னு நினச்சி நான் ஆச்சரியமாக பார்த்தேன். சாயந்தரமும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அம்மா எப்படிம்மா உங்களுக்கு இப்படிலாம் செய்ய முடியுதுன்னு கேட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். ஆனால் அவங்களுக்கு சுகம் கிடைக்கிறது கண்டிப்பாக ஆண்டவரால் மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. இதை நினச்சி பார்த்துட்டு நான் இன்னைக்கு பாடத்தை படிக்கணும்னு நினச்சேன். நீங்களும் என் கூட சேர்ந்து படிக்க வரீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த வாரம் நம்ம சிறியோல் பள்ளி பாடம் படிக்க உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 7வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போக முன்னாடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் இப்போ பாடம் படிக்க போகிறோம். இந்த பாடத்தை படிக்கும் போது எங்கள் கூட இருங்க. இது நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிற உதவி செய்யுங்க. இது பார்க்குற கேட்குற எல்லாருக்கூடையும் கூட இருங்க. இயேசுவில ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். இந்த வார பாடத்தோட தலைப்பு தெருக்களில் சுகம். இன்னைக்கான மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 15:58 எடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகிறவர்கள் ஆயும் இருப்பீர்களாக. இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மற்றவங்க சுகம் பெறதுக்கு நம்ம உதவி செய்யும் போது நம்ம ஆண்டவருக்கு சேவை செய்கிறோம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சிஷ்யர்கள் எல்லாம் ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரியே அந்த நேரம் இருந்துச்சு. பேதுரு அவங்களோட கையை தூக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். இயேசு பரலத்துக்கு போகும் முன்னாடி என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் சொன்னாரு, யாரெல்லாம் அவர் விசுவாச்சு அந்த விசுவாசத்தோட உடம்பு சரியில்லாதவங்களை தொடுறாங்களோ அவங்களுக்கு சுகம் கொடுப்பேன்னு சொன்னாரு. மற்ற சிஷ்யர்களும் ஆமா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இயேசு அங்க நிறைய அற்புதங்கள் செய்யறத அவங்க ஏற்கனவே பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க எல்லாரும் அற்புதம் செய்ய வல்லமை கொடுப்பேன்னு இயேசு சொல்லிட்டு போயிருந்தாரு. அந்த சொன்ன வார்த்தை இப்ப நிறைவேறிச்சு. அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டாங்க. ஆவியானவர் அவங்க ஒவ்வொருத்தரையும் ரொம்ப வல்லமையாக பயன்படுத்தினார். அவங்க நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் செஞ்சாங்க. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அதை சரிப்படுத்தினாங்க. கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க. அப்போஸ்தலர்களும் புது விசுவாசிகளும் சாலமோன் மண்டபம் அப்படிங்கிற இடத்துல கூடி வந்தாங்க. அங்கே ஒருத்தரோட ஒருத்தர் ஆண்டவர் செஞ்ச நல்ல விஷயங்களை அவங்க பகிர்ந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் நிறையா பேர் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளோட கூட்டம் அதிகமாயிட்டே போச்சு. எல்லாரோட வாழ்க்கையும் நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. உடம்பு சரியில்லாத நிறைய பேர் அந்த தெரு வீதிகளுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அவங்களோட படிக்கையெல்லாம் வீதியில 2 பக்கமும் இடிச்சாங்க. அந்த ஜனங்கள்லாம் பேதுருங்களும் மற்ற சிஷ்யங்களும் அந்த வழியா கடந்து போகும்போது அவங்களோட நிழல் அவங்க மேல படும்போது அவங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு நம்பினாங்க. ஒவ்வொரு நாளும் கூட்டமா ஜனம் வந்தாங்க. அந்த ஊர்ல இருந்தவங்க மட்டும் இல்ல, வெளியூர்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. கை கால் இல்லாதவங்க, கால் முடமானவங்க, கண்ணு தெரியாதவங்க, இப்படி ஆண்கள் பெண்கள் வயசானவங்க சின்னவங்க அப்படின்னு எல்லாரையும் அங்கே கூட்டிட்டு வந்தாங்க. வேதாகமம் சொல்லுது, அப்படி யாரெல்லாம் விசுவாசத்தோட அங்கே கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிச்சு. இயேசுவை பற்றின இந்த நல்ல விஷயம் காட்டு தீ மாதிரி எல்லா இடமும் வேகமாக பரவுச்சு. அதனாலேயே நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி தெரிய வந்துச்சு. உடம்பு சரியில்லாத ஒருத்தவருக்கு இந்த சீஷர்கள் உதவி செஞ்சு அவங்களுக்கு ஆண்டவரை காமிச்சு கொடுத்தாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நர்ஸாவோ ஒரு டாக்டராவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளும் கூட ஆண்டவரை விசுவாசிச்சு மற்றவங்களுக்கு சுகம் கிடைக்க நம்ம உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டா அவர்கிட்ட கேட்கலாம். அவர் கண்டிப்பா நமக்கு
இந்த சுகப்படுத்துகிற வல்லமையை கொடுப்பாரு. நம்ம ஒரு நாளும் கொஞ்சமும் சந்தேகப்படாம அவரை முழுசா விசுவாசிச்சா நம்மளாலேயும் அற்புதங்கள் செய்ய முடியும். அது மூலமா நிறைய பேர் இயேசுவை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இப்படிப்பட்ட சுகம் கொடுக்குற ஊழியத்தை செய்யறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? நானும் எங்க அம்மா கூட சேர்ந்து யாருக்கெல்லாம் சின்ன சின்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு இன்னைக்கு பாடம் படிச்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. என் கூட சேர்ந்து இந்த பாடத்தை படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை பிடிக்க ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த பாடத்தை படிக்க உதவி செஞ்சீங்க, நன்றி. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.